ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. Build a 5-star career with Aditya's Institute of Hotel Management. Step into the world of hospitality. Train at Aditya's. Work across the world. Turn your passion into profession. From classrooms to global careers. Learn, lead, and succeed. Aditya's Institute of Hotel Management. Ariyangapam, Puducherry. Your passport to a global hospitality career. வணக்கம். முக்கிய செய்திகள். சுதந்திர தினத்தை முன்னிட்டு வீடுதோறும் தேசிய கொடி கண்காட்சி. புதுச்சேரி ஆளுநர் கைலாஷ்நாதன் தொடங்கி வைத்த வாழ்த்து. அதிர்ச்சியை ஏற்படுத்திய வில்லியனூர் அரிசி கடை பெட்ரோல் குண்டு வீச்சு சம்பவம். நள்ளிரவில் குற்றவாளியை சுற்றி வளைத்து கைது செய்த காவல்துறையினர். புதுவை வியாபாரிகளின் பாதுகாப்பை அரசும் காவல்துறையும் உறுதி செய்ய வேண்டும். வணிகர் கூட்டமைப்பு வேண்டுகோள். புதுவையின் முதலமைச்சர் பப்பா ஏதுவார் குபேர் நினைவு தினம். அரசு சார்பில் திருவுருவ சிலைக்கு அமைச்சர் ராஜவேலு மாலை அணிவித்து மரியாதை. இனி விரிவான செய்திகள். புதுவையில் வீடுதோறும் தேசிய கொடி கண்காட்சியை ஆளுநர் கைலாஷ்நாதன் துவக்கி வைத்த நிலையில் பள்ளி மாணவ மாணவிகள் கைகளில் தேசிய கொடியை ஏந்தி தேசப்பற்றை வெளிப்படுத்தியது உற்சாகத்தை ஏற்படுத்தியது. புதுச்சேரி கடற்கரை சாலை காந்தி திடலில் நடைபெற்ற வீடுதோறும் தேசிய கொடி இயக்க கண்காட்சியில் பள்ளி மாணவ மாணவிகள் கைகளில் தேசிய கொடியை ஏந்தி தேசப்பற்றை வெளிப்படுத்தியது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. சுதந்திர தினத்தையொட்டி நடைபெற்ற இந்நிகழ்ச்சியை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் துவக்கி வைத்து கண்காட்சியை பார்வையிட்டார். நிகழ்ச்சியில் சட்டப்பேரவைத் தலைவர் அன்பழகன், உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், சட்டமன்ற உறுப்பினர் விக்னேஷ் கண்ணன், மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தேசிய கொடியுடன் மாணவர்கள் அணிவகுத்து நின்ற காட்சி சுதந்திர தின விழாவின் தேசப்பற்று உணர்வை பிரதிபலிக்கும் வகையில் அமைந்தது குறிப்பிடத்தக்கது. அரிசி கடையில் பெட்ரோல் வெடிகுண்டுகளை வீசிய பிரபல ரவுடி வினோத்தை காவல்துறையினர் நள்ளிரவில் சுற்றி வளைத்து கைது செய்தனர். புதுச்சேரி வில்லியனூர் தில்லைநகரைச் சேர்ந்தவர் பாபு. இவர் வில்லியனூர் மார்க்கெட் பகுதியில் அரிசி கடை நடத்தி வருகிறார். இந்நிலையில் பிரபல ரவுடியான வினோத் பாபுவின் அரிசி கடைக்கு சென்று மாமூல் கேட்டு மிரட்டியதாக கூறப்படுகிறது. ஆனால் மாமூல் தர முடியாது என பாபு திட்டவட்டமாக கூறியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த வினோத் அரிசி கடை மீது பெட்ரோல் வெடிகுண்டுகளை வீசியதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. இதுகுறித்து தகவல் அறிந்த வில்லியனூர் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து விசாரணை மேற்கொண்டனர். இந்நிலையில் நள்ளிரவு வில்லியனூர் மணவெளி பைபாஸ் சாலையில் பதுங்கியிருந்த ரவுடி வினோத்தை காவல்துறையினர் விரட்டி சென்றனர். அப்போது அவர் தப்பிக்க முயன்றதில் கை உடைந்ததுடன் காலிலும் காயம் ஏற்பட்டது. ரவுடி வினோத்தை சுற்றி வளைத்து கைது செய்த காவல்துறையினர் காவல் நிலையம் கொண்டு வந்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுவையில் வியாபாரிகள் அச்சமின்றி தொழில் செய்ய அரசு பாதுகாப்பு நடவடிக்கைகளை துரிதப்படுத்த வேண்டும் என்று வணிகர் கூட்டமைப்பு வேண்டுகோள் விடுத்துள்ளது. இதுகுறித்து புதுச்சேரி வணிகர் கூட்டமைப்பு தலைவர் பாபு வெளியிட்டுள்ள அறிக்கையில், புதுச்சேரி வில்லியனூர் மார்க்கெட் வீதியில் அரிசி கடையை குறிவைத்து மாமூல் கேட்டு பெட்ரோல் குண்டுகளை வீசி அச்சுறுத்திய சம்பவம் கடும் கண்டனத்திற்குரியதென்று தெரிவித்துள்ளார். மக்கள் நடமாட்டம் அதிகமுள்ள வில்லியனூர் மார்க்கெட் பகுதியில் நடைபெற்ற இந்த சம்பவம் வியாபாரிகள் மற்றும் பொதுமக்களிடையே மிகுந்த அச்சத்தையும் பாதுகாப்பு குறித்த கவலையையும் ஏற்படுத்தியுள்ளதாக அவர் கூறியுள்ளார். மாமூல் வழங்க மறுத்த காரணத்திற்காக வியாபாரியின் கடை மீது அடுத்தடுத்து பெட்ரோல் குண்டுகள் வீசப்பட்டிருப்பது புதுச்சேரியில் சட்டம் ஒழுங்கு நிலை குறித்து தீவிரமாக சிந்திக்க வேண்டிய சூழலை உருவாக்கியுள்ளதாக கூறியுள்ள அவர், குற்றவாளி கைது செய்யப்பட்டிருப்பதை வரவேற்பதாகவும் அதே நேரத்தில் இதுபோன்ற சம்பவங்கள் மீண்டும் நடைபெறாத வகையில் காவல்துறை கடுமையான தொடர் நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். வியாபாரிகள் அச்சமின்றி தங்கள் தொழிலை நடத்துவதற்கு தேவையான முழுமையான பாதுகாப்பை புதுச்சேரி அரசு மற்றும் காவல்துறை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். புதுவையின் முதலமைச்சர் என்ற பெருமைக்குரிய பப்பா ஏதுவார் குபேரின் நினைவு தினத்தையொட்டி அரசு சார்பில் அவரது திருவுருவ சிலைக்கு அமைச்சர் ராஜவேலு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். புதுச்சேரியின் முதலமைச்சரும் நகர தந்தை என அழைக்கப்பட்டு வருமான பப்பா ஏதுவார் குபேர் நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. இதையொட்டி கடற்கரை பாரதி பூங்கா அருகே அமைந்துள்ள ஏதுவாரின் குபேர் சிலைக்கு அரசு சார்பில் அமைச்சர் ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர்கள் AKD ஆறுமுகம், விக்னேஷ் கண்ணன் உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இவர்களை அடுத்து காங்கிரஸ் கட்சி சார்பில் மாநில தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான வைத்திலிங்கம் தலைமையில்
முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் பப்பா ஏதுவார் குபேர் சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். இந்தியாவின் பெருமையையும் புதுச்சேரியின் சிறப்பையும் போற்றி பாதுகாக்க அனைவரும் உறுதிமொழி எடுக்க வேண்டும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி சுதந்திர தின வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இதுகுறித்து முதலமைச்சர் ரங்கசாமி விடுத்துள்ள வாழ்த்துச் செய்திகள், இந்திய திருநாட்டின் 80வது சுதந்திர தினத்தை அனைவரும் மகிழ்ச்சியாக கொண்டாட உள்ள நிலையில் எண்ணற்ற தியாகிகள் தங்களின் ரத்தம் சிந்தி பெற்றுத்தந்த இந்த விடுதலை நாளில் நம் முன்னோர்களுடைய அறப்போராட்டங்களையும் அவர்களின் தியாகங்களையும் நினைவு கூர்ந்து அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை செலுத்துவது நமது கடமை என்று தெரிவித்துள்ளார். மேலும் 1962 இந்தியாவோடு இணைந்த பிறகு புதுச்சேரி மாநிலம் அடைந்த முன்னேற்றம் பிரமிக்கத்தக்கது என்று கூறியுள்ள முதலமைச்சர், இந்த 2 திருநாட்களையும் கொண்டாடி மகிழ்கின்ற நேரத்தில் இந்தியாவின் பெருமையையும் புதுச்சேரியின் சிறப்பையும் போற்றி பாதுகாக்க உறுதி எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி தமது வாழ்த்து செய்தியில் கேட்டுக் கொண்டுள்ளார். புதுவை லாஸ்பேட்டை விமான நிலையத்தில் விமான கடத்தல் தடுப்பு ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. நாடு முழுவதும் உள்ள விமான நிலையங்களில் பாதுகாப்பை பலப்படுத்தவும் அதற்கான ஒத்திகைகளை மேற்கொள்ளவும் மத்திய விமான போக்குவரத்து பாதுகாப்பு பணியகம் உத்தரவிட்டுள்ளது. அதன்படி புதுச்சேரி விமான நிலையத்தில் அசம்பாவிதங்கள் மற்றும் அவசரகால சூழலை எதிர்கொள்ளும் விதமாக விமான கடத்தல் தடுப்பு ஒத்திகை நடைபெற்றது. விமான நிலைய பாதுகாப்பு பிரிவின் விரைவு அதிரடிப்படை போலியாக உருவாக்கப்பட்ட கடத்தல்காரராக வேடமிட்ட நபரை சூழ்ந்து கைது செய்து சம்பவ இடத்திலிருந்து பாதுகாப்பாக அழைத்து சென்றனர். இந்திய விமான நிலைய ஆணையத்தின் தீயணைப்பு மற்றும் மீட்பு படையினர், புதுச்சேரி மாநில தீயணைப்புத்துறை, மாநில காவல்துறையினர், இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் மருத்துவக் குழு, இண்டிகோ விமான நிறுவன குழு, இந்திய கடலோர காவல்படை அதிகாரிகள் மற்றும் விமான நிலைய ஊழியர்கள் ஒத்திகையில் பங்கேற்றனர். ஒத்திகையின் ஒருங்கிணைப்பு மற்றும் அவசரகால செயல்பாடுகளை சென்னை தேசிய பாதுகாப்பு படை அதிகாரி பார்வையிட்டு தகவல் தொடர்புகளை பரிசோதித்தது குறிப்பிடத்தக்கது. வில்லியனூரில் அரிசி கடை மீது பெட்ரோல் குண்டு வீசப்பட்டது புதுவையில் சட்டம் ஒழுங்கை கேலி கூத்தாக்கியுள்ளது என்று திராவிட முன்னேற்றக் கழக அமைப்பாளர் சிவா கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து புதுச்சேரி மாநில திராவிட முன்னேற்றக் கழக அமைப்பாளர் சிவா விடுத்துள்ள அறிக்கையில், வில்லியனூர் மார்க்கெட் பகுதியில் அரிசி கடையில் ரவுடிகள் மாமூல் கேட்டு மிரட்டியுள்ளதாகவும் கடை உரிமையாளர்கள் மாமூல் தர மறுத்த காரணத்தால் பெட்ரோல் குண்டுகள் வீசி தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இது வியாபாரிகள் மற்றும் பொதுமக்களிடையே மிகுந்த அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும் வியாபாரிகளும் பொதுமக்களும் மிகுந்த துயரமடைந்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ள அவர், புதுச்சேரி மாநிலத்தில் என்ஆர் காங்கிரஸ் பாரதிய ஜனதா கூட்டணி ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து ரவுடிகளின் கை ஓங்கியுள்ளதாக தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாநிலத்தில் அமைதியாக தொழில் செய்து வரும் சிறு குறு வியாபாரிகளை ரவுடிகள் மாமூல் கேட்டு மிரட்டுவதும், தரம் மறுத்தால் வெடிகுண்டு மற்றும் பெட்ரோல் குண்டுகளை வீசுவதும் தொடர்கதையாகி வருவதாக தெரிவித்துள்ள அவர், காவல்துறை சுதந்திரமாக செயல்பட அனுமதிக்க வேண்டும் என்று கூறியுள்ளார். ரவுடிகளை எவ்வித அரசியல் தலையீடுமின்றி காவல்துறை உடனடியாக இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க வேண்டும் என்றும், புதுச்சேரி மாநிலம் முழுவதும் உள்ள வணிகர்கள் அச்சமின்றி தொழில் செய்ய ஏதுவாக சந்தை பகுதிகளிலும் வணிக வளாகங்களிலும் காவல்துறை பாதுகாப்பை பலப்படுத்த வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். மேலும் மாமூல் கேட்கும் சமூக விரோதிகள் மீது குண்டர் சட்டத்தின் கீழ் கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் திராவிட முன்னேற்றக் கழக அமைப்பாளர் சிவா வலியுறுத்தியுள்ளார். ஆகஸ்ட் 14ஆம் தேதி இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையின் போது நிகழ்ந்த துயர சம்பவங்களை நினைவு கூறும் விதமாக பிரிவினை கொடுமைகள் தின சிறப்பு கண்காட்சியை ஆளுநர் கைலாஷ்நாதன் தொடங்கி வைத்து பார்வையிட்டார். இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையின் போது நிகழ்ந்த கொடுமைகள், உயிர் இழப்புகள் மற்றும் மக்களின் துயரங்களை நினைவு கூறும் விதமாக ஆண்டுதோறும் ஆகஸ்ட் 14ஆம் தேதி பிரிவினை கொடுமைகள் நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டு வருகிறது. 1947ஆம் ஆண்டு இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையின் போது லட்சக்கணக்கான மக்கள் இடம்பெயர்ந்ததுடன் ஏராளமானோர் உயிரிழந்தனர். அந்த துயரமான வரலாற்றை இன்றைய தலைமுறையினர் அறிந்து கொள்ளும் விதமாக நினைவு தினம் கடைபிடிக்கப்படுகிறது. இதையொட்டி புதுச்சேரி அரசு சார்பில் கலை பண்பாட்டுத்துறை ஏற்பாடு செய்திருந்த சிறப்பு கண்காட்சியை புதுச்சேரி நகராட்சி கட்டிடத்தில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தொடங்கி வைத்து பார்வையிட்டார். பிரிவினையின் போது மக்கள் எதிர்கொண்ட துயரங்கள், இடப்பெயர்வு மற்றும் வரலாற்று நிகழ்வுகளை எடுத்துரைக்கும் விதமாக கண்காட்சி அமைக்கப்பட்டிருந்தது. நிகழ்ச்சியில் சட்டப்பேரவைத் தலைவர் அன்பழகன், அமைச்சர் நமச்சிவாயம், சட்டமன்ற உறுப்பினர் விக்னேஷ் கண்ணன், கலை பண்பாட்டுத்துறை செயலர் முகமது ஹசன் அபித் மற்றும் அரசு அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட செங்குந்தர் வீதியில் நடைபெறும் சாலை பணிகளை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் நேரு ஆய்வு மேற்கொண்டார். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட செங்குந்தர் வீதியில்
நகராட்சி மூலம் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் புதிய சிமெண்ட் சாலை மற்றும் இருபுற வாய்க்கால் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. பணிகளை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் நேரு நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். சாலை பணிகளை விரைந்து முடிக்க வேண்டுமென்றும் சிமெண்ட் சாலைகளை தரமாக மழைக்காலங்களில் மழைநீர் தேங்காதவாறு அமைக்க வேண்டுமென அதிகாரிகளிடம் அவர் கேட்டுக் கொண்டார். ஆய்வின் போது புதுச்சேரி நகராட்சி உதவி பொறியாளர் நமச்சிவாயம், இளநிலை பொறியாளர் சாம்பசிவம், ஆய்வாளர் பரமானந்தம் மற்றும் நகராட்சி அதிகாரிகள், நேயம் மக்கள் கழக பிரமுகர்கள் பலர் உடனிருந்தனர். நாட்டின் 80வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு பாரதிய ஜனதா கட்சியின் இளைஞர் அணி சார்பில் சட்ட மாமேதை அம்பேத்கர் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. நாட்டின் 80வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி மாநில பாரதிய ஜனதா கட்சியின் இளைஞர் அணி சார்பில் தேசிய தலைவர்களின் சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இளைஞரணி தலைவர் ஆடலரசன் மற்றும் நகர மாவட்ட தலைவர் கிருஷ்ணராஜ் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அம்பேத்கர் சிலை மற்றும் கார்கில் போர் நினைவு சின்னத்தில் மலர் தூவி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை நகர மாவட்ட இளைஞரணி பொதுச் செயலாளர் ஜெகன், இளைஞரணி துணைத் தலைவர் பிரசாத், உப்பளம் தொகுதி இளைஞரணி மண்டல தலைவர் சரவணன், நகர மாவட்ட துணைத் தலைவர் சின்னத்தம்பி, மகளிர் அணி நகர மாவட்ட தலைவி அனுராதா மற்றும் இளைஞரணி நிர்வாகிகள், கட்சி தொண்டர்கள் பலர் செய்திருந்தனர். அடுத்து வருவது புதுவை இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 14,015 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 2,490 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். புதுச்சேரி உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.